கிருஷ்ணம்பலம் தில்லையம்பலம் தென்கையிலை சைவ சமயம் பகுதி 2 என்ற இந்த பகுதியில் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய சரிதத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொகை வகை விரி என்ற வகையில் நமக்கு எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் தொகுத்தளித்த பெரிய புராணத்தினுடைய விரிவுரையை இங்கு நாம் காண இருக்கின்றோம். இந்த வகையினால் பெறப்பட்ட எம்பெருமான் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தை உற்று நோக்கும் வகையில் ஐயா அம்மா அவர்களுடைய பொன்னார் மலர் கமலங்களையும் அத்துணை அடியவர் பெருமக்களுடைய பாத மலர் கமலங்களையும் பூதாதிபூதத்தை வணங்கி கொண்டு உரையினை தொடங்குகின்றேன். அத்துறையின் மீக்கூறும் அமைதினால் அகலிடத்தில் சித்தநிலை அறியாதறியும் வாதின்கண். அப்போ சித்தநிலை அறியாத பித்து பிடித்து இருக்கின்றவர்களையும் கூட இந்த பெருமானுடைய வாகீஸ்வருடைய வாக்குனால அவருடைய மெய்மொழியெல்லாம் கேட்டு உய்வகை அடைந்தார்கள் என்பது உய்வடைந்தார்கள் என்று சொல்லப்படலை. இது அமன் சமயத்தை தான் பற்றி சொல்கிறாரு. வாதின்கண் திறமையில வென்றுறார். அப்பேற்பட்ட பெருமான் அந்த அமன் சமய தலைமையில் மேம்பட்டார் என்று 40வது பாடலே பார்த்தோம். அந்நெறியின் மிக்கார் அவர்களுக்கு ஆன்றதாய செந்நெறியின் வைகும் திலகவதியார் தாமம். இந்த தன்னுடைய சகோதரனாகிய தம்பி அமன் சமயத்தில் சமணர்களுடைய சமயத்தில் இருக்கிறாரே அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. தொன்னெறியின் சுற்ற தொடர்புலியா தூய சிவ சன்னறிய செல்வதற்கு நாதன் தாள் நண்ணுவார். இப்படி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க, நம்மளுடைய எம்பெருமானுடைய நாதனை வழிபடணும், அந்த வேற்று சமயத்திலிருந்து நம்முடைய தம்பி விலகணும் அப்படின்னு விண்ணப்பம் வச்சுக்கிறாங்க. பேராத பாசப்பிணிப்பு ஒளிய பிஞ்சகன்பால் ஆறாத அன்பு பெற ஆதரித்த மடவார் நீரார் கெடில வட நீராரையில் நீடு பொறும் சீரார் திருவதிகை விரட்டானம் சேர்ந்தார். இப்படி இந்த அம்மா இங்கே வேண்டிட்டு இருக்க இந்த பட்சத்தில் இவர் திரு விரட்டானத்துக்கு போயிட்டுருக்கார். சென்று திரு விரட்டாம் இருந்த செம்பவள குன்றை அடிபணிந்து கோதில் சிவசின்னம் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, சிவசின்னம் கொடுக்குறாங்க. சிவசின்னம்னா திருநீறு உருத்ராக்கம். இந்த மாதிரி ஏற்கனவே இந்த பதியத்தை சிந்திச்சிட்டேன். இதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த முன்னை பொருளை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த பாடலை நான் செவிமடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது இந்த 56வது பாடலில் நம்ம இங்கே வந்தோம். அது சுவாமி கனவடேஸ்வரன் தோன்றி என்ன சொன்னாங்க, முன்ன அவர் நமக்கு தவம் பண்ணியிருக்கிறாரு, அதனால் நான் அவரை மீண்டும் நாவுக்கரசு சுவாமிகளை நான் நன்னெறிப்படுத்துவேன்னு சுவாமி கனவடை தோன்றி திலகவதியார் அம்பாள் தமக்கையாருடைய திருநாவுக்கரசு சுவாமி தமக்கையாருடைய கனவுல தோன்றி சொல்லிட்டாங்க. ஏன் அடிக்கடி தமக்கையார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, திருநாவுக்கரசருடைய தமக்கையார் சகோதரி யாருன்னு தெரியணும். அப்போ தான் அந்த புராணத்தை அடியன் சொல்ல தான் உங்களுக்கு பதிவாகும், அடியனுக்கும் தான். அதனால் இங்கு உற்று நோக்குகின்ற வகையிலே பார்க்கும்போது, ஆங்கு அவன் போய் திருவதிகை தனை அடைய அருந்தவத்தோர் பூங்கமல் நந்தவனத்தில் புறம்பனை கண்டு இறைஞ்சி. அங்கே நந்தவனத்தில் சாமியை வணங்குறாங்க. ஈங்கு யான் உமக்கு இளையார்க்கு ஏவலினால் வந்தது என தீங்குளவோ எனவெனவோ மற்றவனும் செப்புவான் கொல்லாத சூழலை குடர் முடக்கி தீராமை. இப்போ அவருக்கு தான் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம 53வது பாடலில் அவர் தர்மசேனராகிய பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு தீராத வயிற்று வலி அது அமணர்களால் தீர்க்க முடியல. அது அவங்களால குண்டிகைன்னு சொன்ன பெரிய ஒரு குடத்தில் அக்னியை மூட்டி ஜருக்கு புருக்குன்னு சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. சொல்லியும் பார்க்குறாங்க, எந்த விதத்துலேயும் அவருக்கு மயிர்பீலியால் தடவி மந்திரிச்சு பார்க்குறாங்க. குடநீரை கொடுத்து கொடுக்குறாங்க மந்திரிச்சு குடத்தில் நீரை வச்சு. இதெல்லாம் பண்ணியும் கூட அந்த வயிற்று வலி தீர்ந்த படலை. இதெல்லாம் தம்பி உணர்கின்ற காலம் வருது. காலம் வர்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, திருவதிகை வரார். அப்போ தீராத வயிற்றுவலி எல்லாரும் கைவிட்டாங்க, அமணர்களும் கைவிட்டார்கள். சரி, இது அமணர்களே கைவிட்டார்களா, அது சரியான நெறி இல்லைன்றது அவர் மனதுக்கு எழது. சில இறைவனுடைய திருவுருள் என்ன அப்படின்னா, ஒரு அறிந்தோ அறியாமலோ ஒருவன் செய்கின்ற ஒரு செய்கையை பெருமானுக்கு அறிஞ்சிருச்சு, நம்ம பிள்ளைன்னு அறிஞ்சிருச்சுன்னா அதுக்கான காரணங்களையும் அதற்கான வழிகளையும் சாமி நமக்கு செய்வார். எதுவும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, எதன் மீது நாம் பற்றுக்கூடா இருக்கோமோ அதன் மீது தான் நமக்கு பிரச்சனை வரும். அதுபோல் முற்பிறவியின் தமம் பெருமானுக்கு இங்கு சொல்லப்படுகின்றது. அதனால் சுவாமியோட திருவருளுக்கு வந்துட்டுருக்கிறார்.
ஒன்றே நன்றறியா அமன் பலி நன்னிகளேன், இனிமே நல்லது அறியாத அந்த அமன் வழியில் நான் போக மாட்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார் 58வது பாடல்ல. அவ்வார்த்தை கேட்டலுமே அயர்வேதி இதற்கு இனி யான் எவ்வாறு என்ன செய்வன் ஈஸ்வருக்கு அரசு கூறுதலால் ஒவ்வா இப்புன் சமயத்து ஒளியா இது இத்துயர் ஒளிய செவ்வாறு சேர் திலகவதியார் தான் சேர்வன். சரி, நான் தமக்கையார் அக்காட்ட போய் அக்காவை போய் நான் பார்த்தா தான் என்னுடைய பிரச்சனை தீரும், என்னுடைய வயிற்று வலி தீரும்னு திலகவதியார் அக்காவை தேடுறாரு. எடுத்த மனக்கருத்து உய்ய எழுதலால் எழுமுயற்சி எடுத்தலுமே அயர்வதுங்க திருவதிகை அணைவதனுக்கு. திருவதிகைக்கு கிளம்புறார். உடுத்துழலும் பாய் ஒழிய ஊரு குண்டிய ஒழிய தொடுத்த பீலியும் ஒழிய போவதற்கு துணிந்து எழுந்தார். இந்த பீலி மயிர் பீலி இதெல்லாம் தூக்கி போட்டார். இதெல்லாம் தூக்கி போட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பொய் தருமால் உள்ளத்து புன் சமணர் இடம் கழிந்து, அதாவது பொய்யா பேசிட்டு இருக்க அந்த புன் சமணர்களோட இடத்தை விட்டு நவுறாரு. மெய்தருவார் நெறியடைவார் வெண் புடைவை மெய் சூழ்ந்து கைதருவார் தமை ஊன்றி காணாமை இரவின் கண். அன்னைக்கு இரவு கிளம்புறார். செய்தவ மாதவர் திருவதிகை சென்றடைவார். அன்னைக்கு அங்கே கிளம்ப போறாருன்னு எம்பெருமான் சேக்கிலார் பெருமான் நமக்கு 61வது பாடல் சொல்றாரு. கலவி சுலவி வயிற்று அகம் கனலும் சூளை நோய் உடன் தொடர குளவியலும் பெருவிருப்பு கொண்டு அணைய குளவரை போன்று வயிற்றுவலி அதிகமாக இருக்கு. அவரால் என்னன்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வயிற்று வலி இருக்குது. இலகுமணி மதில் சோதி எதிர்கொள் திருவதிகையினில் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்றடைந்தார். அந்த எம்பெருட்டாட்டி அம்மா திலகவதியார் அம்மாளுடைய அந்த திருவதிகை மடத்துக்கு போகிறாங்க. அந்த காலங்கள்லாம் அடியவர்களுக்குன்னு மடங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது பெண்களுக்குன்னு சொல்லி கன்னி மடம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருந்த காலம் உண்டு. இப்போதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, மடங்களே இன்றைக்கி இருக்குது, அந்த அளவுக்கு இல்லைன்றது தான் இன்றைக்கி பொருள். சில மடங்களில் அடியவர்கள் தங்கி இருக்கிறாங்க. திருவருள் வந்தணைந்து திலகவதியார் அடிமேல் உறவணங்கி உடனே அக்காவை தம்பி வணங்குறாரு. நம் தமது குலம் செய்த நல்தவத்தின் பயனணையர், நம்முடைய இந்த உடல் கொடும் சூளைக்கு இடைந்தடைந்தேன், இனி மயங்காது உயிர்ந்த கரை ஏறுநறி உரைத்தலும் என உரைத்து. அக்கா, இந்த தெரியாமல் நான் அமன் சமயத்தில் நான் காலத்தை கழிச்சிட்டேன். உன்னுடைய ஆசி இருந்தால் தான் நான் மென்மேலும் வளர முடியும்னு சொல்லிட்டு திலகவதியாரோட திருவடியை பிடிச்சிக்கிட்டு கதறாரு. உடல் கொடும் சூளைக்கு இடைந்து அடைந்தேன், இனி மயங்காது, இனிமே நான் அங்கிட்டு போக மாட்டேன், என்னை நீதாங்கா பார்க்கணும், என்னை கரையேற்றி விடு அப்படின்னு அக்காவோட திருவடியை பிடிச்சிட்டு கெஞ்சிறாரு. தாளினை மேல் விழுந்த ஏறும் தம்பியார் தம்பி நோக்கி, அப்பா தம்பி நீ வருத்தப்படாத, ஆளுடைய தம்பெருமான், நம்ம எல்லாம் ஆளுகின்ற பெருமான் இருக்கிறாரு. கை தொழுது கோளில் பரசமய நெறிக்குழியில் விழுந்து, கோளில் பரசமய நெறிக்குழியில் விழுந்து அறியாது, அதாவது அந்த உலகத்தை கெடுக்கின்ற அந்த பரசமயக்குள்ள விழுந்துட்ட அறியாதனால மூடும் அருந்துயிர் உழந்தீர், அதனால பெரிய துயரெல்லாம் நீ அடைஞ்சிட்ட, எழுந்திரீர் என்ன முடிந்தார், எழுந்திருப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க 64வது பாடல்ல. மற்றவரை கேட்டாலுமே மருள் நீக்கியார். உடனே நாவுக்கரசு சுவாமி என்ன பண்றாரு, அப்படியா உற்றபடி உடனடிங்கி எழுந்து தொலை உயர் தவத்தோர் அப்படியே அங்கமெல்லாம் புலகமாகி அப்படியே தொழுது நிற்கிறார். கற்றைவெணியார் அருளே காணும் இது கடல் அடைந்தோர் பற்றருப்பா தமிழ் பணிந்து பணி செய்வீர் என்ன பணிந்தார். எப்பா நீ சுவாமிக்கு பணி செய்ய அப்படின்னு சொல்லி இது பண்ற கற்றைவெணியாருக்கு சுவாமிக்கு தொண்டு செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டார் திருநாவுக்கரசு சுவாமிகள் மருள் நீக்கியார். என்ற பொழுது அவர் அருளை எதிர் ஏற்றுக்கொண்டு இறைஞ்சி நின்று தாபோதனியாரும் நின்மலர் பேரருளிணைந்து சென்று திரு வீரட்டம் புகுவதற்கு திரு கையிலை குன்றுடையான் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். உடனே அம்மா என்ன பண்ணாங்க, திலகவதியார் தமக்கையார் என்ன பண்றாங்கன்னா திலகவதியார் அம்மா விபூதி கொடுக்குறாங்க, திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு விபூதி கொடுக்குறாங்க. அந்த விபூதியை வாங்கி அணிஞ்சுக்கிறாரு. திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது. அந்த திலகவதியார் அம்பாள் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருநீரை கொடுத்ததுனால அந்த பெருவாழ்வு வந்தது. என பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார் அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார் பின்பு தாம் வந்தார். சாமி நமக்கு உய்யும் நெறி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீர் அணிந்தார். அகத்திலும் நீர் அணிகிறவர்களுக்கு உள்ளத்திலையும் சரி புறத்திலையும் சரி,
புறத்தினால் வருகின்ற துன்பங்களும் அகத்தினால் மனதினால் ஏற்படுகின்ற துன்பங்களும் உடலினால் ஏற்படுகின்ற துன்பங்களும் நீங்குன்றதுக்கு இந்த 68வது பாடலில் அருமையாக சொல்லியிருக்கிறார். நீரணிந்தார் அகத்திலும் நிறைகங்குள் புறத்திலும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியில் மாதவம் செய். திருப்பள்ளி எழுச்சி சாமியில் காலையில் சாமி திருப்பள்ளி எழுச்சி எடுப்போம். அதுபோல் இம்மையிலும் மறுமையிலும், அதாவது விழிப்பு நிலையிலும் சரி உறக்க நிலையிலும் சரி சாமி நமக்கு நல்லது செய்வார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மாதவம் செய் சீரடியா திரு அழகும் திருமெழுகும் தோண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயில் உள்ளடைந்து அவரை கொடுப்புக்கார். அப்போ அங்கே சுவாமியுடைய திருப்பள்ளி எழுச்சியில் மாதவம் செய், அங்கே திருப்பள்ளி எழுச்சிக்கும் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. திரைக்கடில விரட்டணத்து இருந்த செங்கை வரை சிலையார் பெரும் கோயில் தொழுது வளம் கொண்டு இறைஞ்சி தரைதளத்தின் மிசை விழுந்து தம்பிரான் திருவருளால் உரை தமிழ் மாலை சாத்து உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். 69 பாடலில் முடிக்கிறார் சாமி. அங்கே சாமியை அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, காலை விழுந்து வணங்குறாரு. நீற்றால் நிறைவாகி மேனியுடன் அந்த உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிட்டு நிறை அன்பு உற சிந்தையில் நேசமிக மாற்றார் புறமாற்றிய வேதியரை மருளும்பிணி மாயை அறுத்திடுவான். இந்த மருளும்பிணி மாயெல்லாம் அறுத்துட்டார் சாமி. அப்போ பாடுறாரு, என்ன பாட்டு அருமையான பாடல் பாடுறாருன்னா, கூற்றாயின்னவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கு இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தேற்றாதென் வயிற்றின் அகம்படிய தொடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே அப்படின்னு திருப்பதிகம் பாடி எம்பெருமான் தொண்டுக்கு ஆளாகிறாரு. நாமும் எம்பெருமானுடைய தொண்டுகளையும் பணிகளையும் சிறமேற்கொண்டு செய்வோமாக. ஐயா அம்மாவர்களுடைய பொன்னார் மலர் கமலங்களை வணங்கி கொண்டு அடியனுக்கு ஆதரவு அளித்த அத்துணை சிவனடியார்களுக்கும் பூதலிங்க ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வுரையை மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். 70 பாடல்கள் முடிந்துள்ளன. திருவடிக்கு சமர்ப்பணம். சிவாதிரி சிற்றம்பலம். இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கும் நம்மளுடைய நாட்டின் நலத்திற்காகவும், நம்மளுடைய குழந்தை நல்லா இருந்தால் நம்ம வீடு நல்லாயிருக்கும், நம்ம வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். அதனால் இதை அனைவரும் உற்று நோக்கி வாழ்வில் நல்ல வளம் பெறணும்னு எல்லாம் உள்ள திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய அருளாசியும் எம்பெருமான் சேக்கிழார் அருளாசியும் ஐயா அம்மாவுடைய திருவருளும் வாய்க்கு பெறுமாறு அன்புடன் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன்.